பக்கம் இங்கே ரம்யா வந்துட்டு கார்த்திக்கை மயக்கம் போட்டு விழ வச்சுறாங்க. கார்த்திக்கும் வந்துட்டு வண்டி தள்ளிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் அவங்க பொறுமையாக வண்டியிலேருந்து இறங்கி வராங்க. இங்கே வீடியோ காலில் இருந்தனால அட்டன் ஆகிட்டதுனால அண்ணமும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பொறுமையாக வராங்க. வந்துட்டு வாட்டர் பாட்டில் பொறுமையாக ரம்யா எடுத்துகிட்டு வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு நம்ம பொக்கிஷமாக நம்ம எழுதி வச்சோன்னா நம்ம காதல் இதுவெல்லாம் எழுதி வச்சுருந்தா அந்த இதுவே டைரியை வந்துட்டு நீ எரிச்சிருப்ப. நீ எப்படி வாழ்கிற, நீ எப்படி சந்தோஷமாக இருக்கன்றதை நான் பார்த்துறேன். சந்தோஷத்தை இது பண்ணுறது தான் என்னோடய வேலையை அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அப்புறமா தண்ணி தெளிச்சு விட்றாங்க. கார்த்திக்னு எழுப்புறாங்க. அப்புறம் கார்த்திக் மெதுவாக வராரு. அப்புறம் கையை பிடிச்சி தூக்கிறதுக்காக கையை கொடுக்குறாங்க. ஆனால் கார்த்திக் ஏதோ நடந்துக்குன்றதை புரிஞ்சுட்டு அவங்க கையை பிடிக்காமல் அவர் பாட்டுக்கு தனியாக இது பண்ணிட்டு விட்டுடுறாரு. எழுந்திரிக்கிறாரு. அப்புறமா கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ஆஃபீஸ் வந்துக்கிறாருக்கு. அண்ணன் வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு உங்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கனே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்புறம் அண்ணன் நேராக போயிட்டு ரம்யாவை மிரட்டி விட்டுறாங்க. ஏன் சின்ன தானே, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் அவருக்கு இதுவாக இருப்பேன்ற மாதிரி மிரட்டி விட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் வந்துட்டு சரவணன்னு அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்துட்டு பிளானை போட்டுட்ருக்காங்க. வீட்டை ரெண்டாக்கிறதுக்காக ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்கன்ற மாதிரி அண்ணன் ஒரு பக்கம் மிரட்டி விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் கால் பண்ணி ஒரே சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு ரம்யா. அதனால் வேணும்னே கரெக்டாக நம்ம அண்ணன் ஃபோன் எடுத்து நான் மிஸ்ஸஸ் கார்த்திக் பேசுகிறேன்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு செம கடுப்பாயிடுறாங்க. இந்த மாதிரி வேலை விஷயமா பேசணும், கார்த்திக்கிட்ட ஃபோன் கொடுங்கன்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்கள் போங்க இங்கேருந்து, இப்போதைக்கு ஃபோனெல்லாம் பண்ணாதீங்க, ஆஃபீஸில் இருக்கும்போது ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும், இந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவர் என்னோடய ஹஸ்பண்டு, நீங்கள் ஃபோனெல்லாம் பண்ணாதீங்க, நாளைக்கு வந்து இப்போ வேலையை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால் ரம்யா காண்டாயிடுறாங்க. கார்த்திக் அப்படியே சந்தோஷமாக வந்துட்டு அண்ணத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. 2 பேரும் சிரிச்சு பேசுகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது, ப்ரோமோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.